ஒரு வட்டார தலைவருக்கான என்னுடைய வாக்கு சேகரிக்க தான் முதல் முறையாக அம்மா கிட்ட வந்தேன் நான். அப்போது என் தங்கை அவங்கள பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அது மாத்திரம் இல்லாமல் அவர்களோட கூட பேசும்பொழுது கடைசியில் இசைக்கல் ஐயா நகிரி சைடு அவர் அப்படி இப்படி சுற்றி எங்கேயோ ஒரு உறவுகள், ஏன்னா கிறிஸ்தவங்க எல்லாருமே உறவுகள் தானே, நம்ம எல்லாருமே உறவினர்கள்ல. அப்படி மிஷினரி எட்வின் அண்ணன் வர்றாரு, அவர் லோக்கல் ஆள்ல, வளர்ப்பு பிள்ளையா சாமியிலையா, ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு தெரியும் நம்மள நல்லா. இப்படியாக இந்த மாதிரி ஒரு நபரை நான் சந்திக்கலையேன்னு மிக ஒரு எண்ணத்தோடு தான் நான் எண்ண ஓட்டத்தோடு அமர்ந்து கொண்டிருந்தேன். பரவாயில்ல, இன்றைக்கு கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகிறவர்கள் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் கேள்விப்படுவதே மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உங்களோடு இணைந்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சாமியில் ஐயாவை நம்ம பகுதியில் கொடுத்ததற்காக ஆண்டவரே நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே நன்றி, சாமியில் ஐயாவை எங்கள் பகுதியில் கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்லி சேர்ந்து பாடுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். ஒரே ஒரு 2 சாரம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட இந்த திருமறை பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் திருமொழிகள் 35 38. இந்த செய்தியை இங்கே வந்த பிறகு தான் நான் ஆயத்தம் செய்தேன். ஐயாவுடைய சாட்சியை கேட்டு தான் நான் ஆயத்தம் செய்தேன். அந்த சாட்சியான அவருடைய திருப்பணியை ஆண்டவருடைய போதனைகளிலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இயேசு எளியவர்கள் மீது பரிவுள்ளம் கொண்டவர் இல்லை, அதுதான் இந்த பகுதி விளக்குகிறது. இயேசுவின் பரிவு உள்ளம். உண்மையாகவே அந்த பரிவு உள்ளத்தை அன்புதாசர் சாமுவேல் ஐயா அவர்கள் பெற்றிருந்ததினாலே இப்படிப்பட்ட ஊழியத்திலே இப்படிப்பட்ட உதவிகளை செய்து அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்றியிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு இந்த பகுதியினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது, இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார், எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் என்று சொல்லி. நீ சுற்றி சுற்றி வரவங்களை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஊர் சுற்றின்னு இல்லை. ஆனால் இன்னைக்கு சுத்த வேண்டியவர்களும் இருக்கிறோம், சுத்த வேண்டிய நிலைக்கு இருக்கிறது. ஏன்னா எதுக்கு சுத்தணுமா? நல்லதை கற்பிப்பதற்காக, இயேசு சொன்னதை கற்பிப்பதற்காக. அதை தான் ஒருவேளை ஐயா அவர்கள் இந்த பகுதி முழுவதும் சுற்றி வந்திருக்கிறார்கள். எதற்காக என்றால் கற்றுக் கொடுப்பதற்காக. ஏன்னா கற்றுக் கொடுப்பது என்பது நம்ம எல்லாம் ஸ்கூலில் கற்றுக்கலாம். எல்லாருக்குமே முதல் ஆசிரியர் நம்முடைய அப்பா அம்மா இல்லை, நம்முடைய அப்பா அம்மா. ஒரு காலத்தில் கற்றுத்தருவது என்பது வீட்லேயும் கற்றுப்போம், நம்மளுடைய அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட இருந்தும் கற்றுப்போம்,
நம்மோடு கூட படிக்கிறவங்க கிட்டேருந்து கற்றுப்போம். ஆனால் இன்றைக்கு கற்றுக்கொள்வதற்கு இவங்க யாருமே என்ன பண்ண தேவையில்லாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அப்பாவும் அம்மாவும் கூட பிள்ளைகளோட நேரம் செலவழிப்பதே குறைந்து கொண்டிருக்குது. எதோட கூட நேரம் செலவழிக்கிறாங்க இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள்னா ஸ்மார்ட் ஃபோனோட தான். ஏன்னா அவங்க ரைம்ஸ் அதை போட்டு விட்டால் அது பாட்டுன்னு ரைம்ஸ் பாடின்னு இருக்கோம், இவங்க நம்ம ஊட்டி விட்டுருவோம். அன்றைக்கி கதையாக கற்றுக் கொடுத்து கதை சொல்லி பிள்ளைங்களுக்கு ஊட்டின காலங்களெல்லாம் போய் இன்றைக்கி கற்றுக் கொடுப்பதே ஒரு எக்யூப்மெண்ட் வந்து கற்றுத்தருது. அப்படின்னா இந்த கருவியால் மனித உணர்வை கற்றுத்தர முடியாது, பரிவு உள்ளத்தை கற்றுத்தர முடியாது, உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்ள வைக்க முடியாது. அன்பு என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்லித்தர முடியும், ஆனால் உளமார்ந்த அன்பின் உணர்வை பகிர்ந்து கொள்ள உதவி செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய கற்பித்தலிலே பல விஷயங்கள் இருக்கிறது. நமக்கு மத்திய 5ஆம் அதிகாரம் எடுத்தோம்னாலே அந்த மலைப்பொழிவிலே தொடர்ந்து அவர் கற்றுத்தருகிற விஷயங்கள். ஆனால் இன்றைக்கு நேரம் கருதி ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோடு கூட ஆண்டவர் கற்றுத்தந்ததிலே நாம் அனுதினமும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில காரியங்களை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் விஷயம் எளிமை. இல்லையா? எளிமை இல்லை, ரொம்ப 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 ஐயாவை பற்றி பேசும் பொழுது அன்பு சகோதரி, அவங்க பேர் என்ன மேரியா, அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் முதல்ல சொன்னார் ஜாஷ்வா ஐயா சொன்னார். எல்லாரும் 3 பேர் இடத்துலையும் இந்த பாயிண்ட்டை சொன்னாங்க. ஐயா சொல்லும் போது ஜாஷ்வா ஐயா ஒரு படிக்கு மேலே போய் சொன்னார் இல்லை, தலை கருவம் வந்துடும், ரொம்ப நம்ம பெருமைப்பட்டுப்போம். ஆனால் சாமையில் ஐயா கிட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லி வசனமும் சொல்லுகிறது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தது கம்ப்ளீட் பண்ணுங்க, பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப இயேசு வாழ்க்கையிலே எல்லா இடங்களிலும் எளிமையை கடைபிடித்தார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம் அந்த எளிமையான வாழ்க்கையை துளைத்திருக்கின்றோம். எளிமை என்பது இன்றைக்கு நமக்கு ஏதோ கண்ணில் பார்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த எளிமையை நாம் விடுவதற்கான காரணம், இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குதுன்னு யோசிக்கணும். மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? கௌரவமாக இருக்கணும். நம்ம வீட்டில் நம்ம சொல்லுவாங்கள்ல பழமொழி, நம்ம வீட்டில் கூழ குடித்தாலும் என்ன பண்ணக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. அது நம்ம 4 செவத்தோடு நின்றுணும். நான் ரொம்ப ஏழ்மைன்றதை வெளியே என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது. ஆகையினால என்ன ஆகுதுன்னா, வீணான பெருமை வந்து விடுகின்றது, புகழ்ச்சி வந்து விடுகின்றது. இந்த எளிமையை ஆண்டவர் தன் வாழ்க்கையிலே கடைபிடித்தார். அவர் சிலுவையில் மரிக்கும் வரை அவர் என்ன பண்ணார், தன்னைத்தான் தாழ்த்தினார். அதனால்தான் வசனத்தில் சொல்றாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இல்ல, தன்னைத்தான் எல்லா இடங்களிலும் உயர்வாக நினைக்கின்றவன் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். எனவே எளிமை என்பது அவர் கற்றுக் கொடுத்தவைகளிலே இன்றைக்கு நம் வாழ்வியல் முறையிலே பின்பற்ற வேண்டிய ஒன்று. எளியவருக்கு ஆண்டவர் சொந்தக்காரர் அல்ல, எளியவர்களை நேசிக்கிறவர், எளிமையானவர்களை அவர் தன்னோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்கின்றவர். ஆகவேதான் அவர் பிறக்கும் பொழுது இந்த நற்செய்தி அங்கிருக்கின்ற அரண்மனையில் வாழ்கின்றவர்களுக்கு அல்ல, அரசு உதவி செய்கின்றவர்களுக்கு அல்ல, ஆசாரியர் கூட்டத்திற்கு அல்ல, எளியவர்களாகிய மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ எளிமையான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டுமா? எளியவர்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கின்றார். 2வது விஷயம் உண்மை. இல்லை, உண்மையில் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை வசனத்தை முடியும், அநேகத்தின் பேரில் அதிகாரி. எல்லாருக்கும் அதிகாரி ஆகணும்னு ஆசை இருக்கு, இருக்கா இல்லைங்களா? உயரணும்னு ஆசை இருக்கு, இருக்கா இல்லைங்களா? ஆனால் உண்மை இருக்கிறதா என்றால் தான் நமக்கு சந்தேகம். இல்லை, இந்த ஊர் பேர் நம்ம அம்மனூரா, பருத்திப்புத்தூர். இங்கேருந்து ஷேர் ஆட்டோ ஏறும்போது இல்லை கேட்பார் நம்ம இஜமானு, மேனேஜர்னு வச்சிங்களேன், தம்பி என்னப்பா லேட்டா? இல்லை சார், இதோ வந்துட்டேன், அரக்கோணம் வந்துட்டேன், இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். எங்கே இருக்கும் போதே? பருத்திப்புத்தூரில் இருக்கும் போதே. உண்மை சின்ன இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸியான, ரொம்ப ரொம்ப சின்ன பாவமாக கருதப்படுகிற பாவம் எதுனா பொய் தான். இந்த பொய் வந்து பெருசாகவே நினைக்க மாட்டோம். வீட்டில் இருக்கோம், வந்து கேட்பாங்க பக்கத்து வீட்டில், ஏக்கா கொஞ்சம் புளி இருந்தால் கொடுக்கா அப்படின்னா,
அடி போடி இப்போ தான் அனுப்பிக்கிறேன் கடைக்கு, நாளைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படிமோ. இல்லை 2 தக்காளி இருந்தால் கொடுங்க, எந்த இதெல்லாத்தையும் போட்டு ரசம் வச்சுட்டோம்மா, நாளைக்கு வாங்கிக்கோ. ஒரு 100 ரூபாய் கை மாற்றா கொடுன்னா, ஐயோ இப்போ தான் அவனுக்கு கொடுத்த முடிஞ்சு போச்சு கதை. என்ன இருக்குது, சில நேரங்களில் கொடுத்தா திரும்பி வராதுன்றது நம்ம போய் சொல்லுவோம். வாங்கியிருந்தாக்கா வாங்கிச்சுன்னா திரும்பியே கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அப்படி தானே. இந்த சின்ன பொய் தான் வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி நைஸாக இறங்கிடுங்க. சின்ன பொய் உள்ளே வந்துச்சுனாவே கடவுள் நம்மக்கிட்டவே இல்லாமல் போயிடுவார். மும்பை ஐஐடியில் ஒரு கேள்வி, ஒரு 3 பேர் என்ன பண்ணுறாங்க, 4 பேர் எக்ஸாம் எழுதாமல் 1992ஆம் ஆண்டு உண்மையில் நம்முடைய மும்பை மாநகரத்தில் ஐஐடியில் நடந்த ஒரு சம்பவம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்வு எழுதாமல் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வராங்க. பேராசிரியர் இடத்துல போய் பார்க்கும்பொழுது எப்படி போய் பார்க்குறது, அதனால சட்டையெல்லாம் கொஞ்சம் கிரீஸ் கரை பூசிக்கிட்டு அழுக்காகி, சார் நாங்கள் வந்த கார் என்ன ஆயிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் வந்து எக்ஸாம் டைமுக்கு வர முடியல, எங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், நாங்கள் எக்ஸாம் எழுதிடுறோம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அழகாக பிளான் பண்ணாங்க. அவர் ஆசிரியர் கொடுக்குறாரு, சனி ஞாயிறு படிச்சுட்டு திங்கக்கிழமை வாங்கப்பான்னு. 2 நாளாக சாப்பிடாம குளிக்காமல் உட்காந்து படின்னு எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க. புத்தகம் முழுவதும் படித்து தெளிவாயிட்டாங்க. அடுத்த நாள் திங்கக்கிழமை தேர்வு 10 மணிக்கு போய் பேராசிரியர் சந்திக்கிறார்கள். பேராசிரியர் சொல்கிறாரு, உங்களுக்கு ரொம்ப நேரம் தேவையில்லைப்பா, 2 கொஸ்டின் தான் கேட்க போகிறேன், 2மே என்னது 50 மார்க்குக்கான கேள்வி அப்படின்னு சொல்கிறார். இவங்களுக்கு புக்கிலேருந்து எதை ஒன்றாலும் கேளுங்க சார், நாங்கள் தான் என்ன பண்ணல 2 நாளாக தூங்கவே இல்லையே, 2 நாளாக புக்கை வந்து பிரச்சனை எதை ஒன்றாலும் கேட்டேன், இவர் எழுதிடலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. தேர்வு அறைக்கு செல்கிறார்கள். தேர்வு அறைக்கு போனால் 4 பேருக்கு 4 ரூமில் எக்ஸாம், 4 பேருக்கும் 4 ரூமில் எக்ஸாம். கொஷின் பேப்பரை திறக்கிறாங்க, 2 கேள்வி தாங்குது. முதல் கேள்வி, கார் ஆக்சிடெண்ட் ஆன வீல் எந்த வீல்? ஆப்ஷன் ஏ ரைட், அதாவது டிரைவர் சைடு ரைட் சைடு ஃப்ரண்ட் வீல். ஆப்ஷன் பி டிரைவர் சைடு ரைட் சைடு ஃப்ரண்ட் லெஃப்ட் வீல் அப்படின்னு முதல் கேள்வி, பேக் வீலா அந்த வீலா முழிக்கிறான். 2வது கேள்வியை படிக்கிறாங்க, கார் ஆக்சிடெண்ட் ஆகும்போது பிரேக் டவுன் ஆகும்போது யார் வண்டி ஓட்டின்னு இருந்தா, யார் டிரைவருக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தா, யார் டிரைவருக்கு பின்னாடி இருந்தால், யார் அந்த கோ பேசஞ்சருக்கு பின்னாடி இருந்தாங்க. 4 பேருமே ஃபெயில். அவங்க ஐஐடியிலேருந்து பாஸ் பண்ணி வர முடியல. அதே அவங்க வந்து நாங்கள் படிக்கல சார், என்ன எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாலும், உண்மையை கேட்டிருந்தா நடந்திருக்கும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் அப்படி தான். ஆனால் ஆண்டவர் இயேசு விரும்புகின்றது கொஞ்சத்தில் உண்மை. அந்த கொஞ்சத்தில் அந்த உண்மை எப்படி நமக்கு வரும், நாம் அப்படியே நடந்து போயினே இருப்போம். அங்கே ஒரு 100 ரூபாய் நோட்டு கீழே கிடக்கும், பார்ப்போம், அடடா சாமி எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணார் பாருங்க. எப்படி ஹெல்ப் பண்ணார், உங்கள் கையில் காசு இல்லையா, ஒரு 500 ரூபாய் நோட்டை என்ன பண்ணாரா கொடுத்தா, உனக்கு வச்ச டெஸ்ட்டுன்றதை நீ மறந்துடுற. அல்லேலூயா. அது என்னது, அது பரிசோதனை. இந்த 100 ரூபாய்க்காக 500 ரூபாய்க்காக என் பையன் பொண்ணு ஆசைப்படுதா செக் பண்ணுறாரு ஆண்டவர். ஆனால் நம்மளுக்கு ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு என்ன பண்ணிக்கிறாரு சாமி, 500 ரூபா கொடுத்துக்கிறாருப்பா அப்படின்னு ஏற்றுக்கிறது. அதுதான் உண்மையற்று செல்வதற்கான வழி, சத்ருவின் சோதனையிலே விழுந்து போவதற்கான வழி. அப்போ இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் மாத்திரமே எப்பொழுதுமே அநேகத்தின் பேரில் அதிகாரியாக. இப்போ இதை இயேசு கற்பிக்கின்ற காரியங்கள். 1 எளிமையை கற்பிக்கின்றார், 2 உண்மையை கற்பிக்கின்றார், 3 அன்பு. இல்லை, அன்பு செலுத்துவது. இந்த அன்பு செலுத்துவது என்பது ரொம்ப 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 கஷ்டம் இல்லைங்க. எப்படி அன்பாக இருக்க சொல்கிறாரு, உன்னை போல பிறனை நேசி. நம்மளை நேசிக்கிற மாதிரி நிறைய அம்மாமாங்க இருக்கீங்க, திருமணமான ஐயாமாருங்க இருக்கீங்க. மனசில் கை வச்சு உண்மையான விஷயத்தை சொல்லுங்கள். உங்களை நேசிக்கிற மாதிரியே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற துணைவியரை நேசிக்கிறீர்களா என்று. வீட்லேயே முடிஞ்சு போச்சு, வெளியவே வரத்தாவில்ல. ஏன்னா அது சொன்னால் கேட்காது, அடி பட்டாதான் தெரியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், விட்டு பிடிப்பாங்க சிலர். அப்படி தானே, நம்மளை நேசிக்கிற அளவுக்கு அவங்கள நேசிக்கிறோமானா அங்கேயே. ஆனால் குடும்பத்தை கடந்து வரும் பொழுது ஊருக்கு வந்துட்டா நம்ம குடும்பம் தான் நம்மளுக்கு முக்கியமாக படும். அதுவரை சுயநலமாக இருக்கிறவர்கள், நம்ம பையனோ நம்ம பொண்ணோ நம்ம அண்ணனோ நம்ம தம்பியை தப்பே செஞ்சால் கூட அவன் பக்கம்தான் போய் நிற்போம். இல்லை அது சரின்னு நிற்போம். ஏன்னா அவங்கள நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது.
அவன் யார் நம்மளை கேட்கறதுக்கு அப்படின்னு நம்ம எதிராளி மேலே பழியை போற்றுவோம். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, உன் பகைவரை நேசிக்கின்ற அன்பு. அல்லேலூயா. உண்மையா பகைவர்களை நேசிக்க முடியுன்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முடிஞ்சதுன்னா நீங்களா இயேசுவின் பிள்ளைகளா மாறிட்டீங்க. ஆமென். பகைவரை நேசிக்கின்ற அன்பு. உனக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்கிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. உனக்கு எதிராக அவன் சூழ்ச்சி செஞ்சுன்னு இருக்கிறான் தெரியுது, நீ அவங்களுக்கு ஜெபம் பண்ணு. உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக, உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்படியே அந்த பையன் ஓடி வரா சொத்தை அழிச்சிட்டு. ஆனா இந்த அப்பா ஓடி போய் நிற்கிறாருல்ல, மனம் மாறி எங்கள் வீட்டில் எல்லாம் வேலைக்காரன் கூட நல்லா சோறு தின்றாங்க, நான் இங்கே வந்து பண்ணி மேய்ச்சின்னு இருக்கிறேனே, அழுது நின்றுனா திரும்பி வந்தவனை தேடி வந்தார். அல்லேலூயா. அவர் நம்மை தேடி வருகின்றவர். அல்லேலூயா. ஆமென். தேடி வந்த தேவன் இயேசு. அவர் தேடி வந்த தேவன் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாடி நின்ற என்னை வாழ வைத்தவர், பாடி நின்ற என்னை வாழ வைத்தவர், தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு. ஆவியாக இருந்த என்னை பாவம் போக்கிட்டார், ஆவி முடிந்த என்னை தாவி அடைத்திட்டார். ஆவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி முடிந்த என்னை தாவி அடைத்திட்டார். அன்பே அவரின் பெயராம், அன்பே அவரின் பெயராம், இருளே போக்கும் மொழியா, இருளே போக்கும் மொழியா, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை கொண்டு உதவுகின்ற நல் மனதரை படைத்து நம்மை தேடி வந்து நம்மை நேசித்து நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். அப்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளை அடுத்தது இன்னொரு நல்ல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். என்னன்னா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். இல்லையா? கவலைப்படுறதுனால உங்களில் எவனும் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியாது. நிறைய பேருக்கு எதுக்கு கவலைன்னா, கருப்பாகிறோன்னு கவலை. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ஃபேர் அண்ட் லவ்லி சோப்பு, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பார்த்தாலே அதுதான் பெருசு. அழகு சாதன பொருட்களுக்கு தான் அதிக விளம்பரங்கள். ஏன்னா உங்களே அழகில்லைன்னு சொல்கிறாங்க, அதுதான். ஆனால் நம்ம எல்லாம் எப்படி பார்த்தோங்க, கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் அப்படின்னா யாரு, கடவுளுடைய உருவை பெற்றது. அழகாக இருக்குமா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகுதுங்க பவுடர் போட்டு. நான் எதுக்குன்னா வெள்ளையாவெல்லாம் காமிக்கணும் அவசியம் இல்லை, இருக்கிறது தான் அழகு இல்லை. வசனம் சொல்லிக்குது, ஒரு வசனம் அப்பப்போ சொல்லிப்பேன், நான் கருப்பாக இருந்தாலும் ஆமாம் நம்மெல்லாம் அழகுதான். ஏன்னா ஆண்டவர் என் உள்ளத்திலே இருந்தால், அவர் என் உள்ளத்திலே வாசம் செய்தால் என் முகம் எப்பவுமே எப்படி இருக்கும், பிரகாசமாக தான் இருக்கும். என் முகத்தை பார்க்குறோம்னா அழகாக தான் நான் தெரிவேன். நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கல, யாருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறேன், என்னை தேடி வந்த கடவுளுக்கு நான் இடம் கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் கற்றுத்தந்தவைகளிலே நீங்கள் நிலைத்திருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக இந்த பகுதியிலே நான் பார்க்கிற விஷயம், விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். அதுதான் இப்போ சாமுவேல் ஐயா செஞ்சதுனால இங்கே எல்லாருமே பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்தி அவர் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்டு எப்படி பரலோகம் இருக்குன்னு இங்கேயே நீங்கள் பார்த்துட்டீங்க. அல்லேலூயா. அதனால இங்கே தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அப்போ இந்த செய்தியை சொல்றதுக்கு 2 விஷயம் ரொம்ப 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 முக்கியங்க. சரிங்களா? 3 சொல்லலாம். நம்ம உடல் அவயங்களிலே, நம்மளுடைய அவயங்களிலே இருக்கிற ஒரு 3 உறுப்புகள் ரொம்ப 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 முக்கியம். ஒன்று என்னது, நான் இப்போ பேசுகிறேன்ல வாய், அந்த வாய் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, போய் நற்செய்தியை சொல்ல முடியாது. 2வது சொல்றதுக்கு கேட்கறதுக்கு காது இருக்கணும். அந்த காது இல்லைன்னா
நற்செய்தியை கேட்டுக்கொள்ள முடியாது. மூன்றாவது, சில நன்மைகளை காண்கின்ற கண் இருக்க வேண்டும். சில நேரங்களில் இப்போ இங்கே நிறைய என்னுடைய சகோதர சகோதரிகள், அதாவது உலக பிரகாரமான பார்வை குறைவுற்றவர்கள் இங்கே இருக்கிறாங்க. நான் திருமறை சார்ந்து சொல்லுகிறேன். ஏனென்றால் யார் உண்மையான பார்வையற்றவன் என்று திருமறை சொல்லுகிறது? கண் இருந்தும் தனக்கு முன்பாக அழுது கொண்டிருக்கின்ற தன்னுடைய சகோதரன் புலம்பிக் கொண்டிருக்கிறவனை கண்டும் காணாமல் செல்கிறவர்களே பார்வையற்றவர்கள். நமக்கு கண்ணு தெரியலன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. உணர்வரை உணர்வோடு நம்மால் பார்க்க முடியும். ஆமென். அப்போ யார் உண்மையான, ஏன்னா திருமறை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஒருத்தரையும் சும்மா விடாது. யாரை பார்வையற்றன்னு சொல்லுன்னா அவனுக்கு தெரியுது அவன் கஷ்டப்படுறான்னு, அவனுக்கு போய் நீ உதவி செய்யாமல் தப்பிச்சு போகிற பாரு, நீ தான்ப்பா பார்வையற்றவன். நீ கேள்விப்படுற அவன் உபத்திரவத்தில் இருக்கிறான்னு கேட்டும் கேளாமல் ஓடி போகிற பாரு, நீ தான் காது இருந்தும் கேளாதவன். நன்மை செய்ய ஆண்டவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகின்றார். வாயிருந்தும் இந்த நற்செய்தியை அறிவிக்காமல், இன்னைக்கு நிறைய பேர் அதை சொல்றதுக்கு வாய் திறக்கிறதே கிடையாது. இல்லை, சொல்வதற்கு எனக்கு ஆண்டவர் இந்த நன்மை செய்தார் என்று வாய் திறந்து சொல்வதற்கு கூட கஷ்டம். பக்கத்து வீட்டில் என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன சொல்றாங்க, சும்மா நம்ம என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னு அப்படியே கண்டும் காணாமல் கடவுளுக்கு நம்ம வீட்டில் உட்காந்து ஸ்தோத்திர ஜெபம் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இயேசுவை உன் வாயால் அறிக்கை செய்தால் மட்டுமே தான். ஆமென். நீ இங்கே யாருக்கு முன்னாடி என்னை அறிக்கை செய்கிறியோ அப்போதான் நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பு உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன். இங்கே நீ என்னை அறிக்கை செய்யல, என்னை பற்றி நீ பேசலன்னா அங்கேயே ஆண்டவர் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆகவே இரண்டாவதாக விண்ணரசை பற்றி கற்பித்தார். விண்ணரசை பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். இன்றைக்கு நாம் எல்லோருமே நற்செய்தியாளர்களாக இங்கே வந்திருக்கின்றோம். அப்போ இந்த வாய் இருக்குல்ல, அதுக்குள்ள நாக்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன இல்லை? எலும்பு இல்லை. எலும்பு இருந்தால் நேராக நிற்கும். இந்த நாக்குக்கு எலும்பு இல்லாதனால எப்படி வேணாலும் வளையம். பிசாசு ஆண்டவர்கிட்டயே போயிட்டு சண்டை போட்டானா பிசாசு. என்னன்னு கேட்குறான்னா, இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்னை தப்பாக சொல்லின்னு இருக்கிறான், என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் என்னப்பா தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த போனால் பைக்கில் இருந்து விழுந்துட்டான்னா சொல்லிட்டான். எந்த பிசாசு இங்கே கல் போட்டுச்சு தெரியலையே அப்படின்றாங்க. அப்படியே வாங்க உங்களுக்கு இன்னொரு உதாரணம் காமிக்கிறேன்னு இயேசுவை கூட்டின அப்படியே போனால் கிணத்துல ஒரு மாடு விழுந்துட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்க அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறவங்களாம், ஐயோ எந்த பிசாசு தள்ளி விட்டுச்சு தெரியலையே, இந்த மாடு போய் விழுந்துட்டு இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா ஆண்டவரே, என்னை எல்லாரும் திட்டுறாங்க. சரி இப்போ இருங்க, நான் இன்னொன்று செய்கிறேன், அப்புறமா நீங்கள் பாருங்கன்ட்டு அந்த பிசாசு கீழே குதிச்சு விழுந்த மாடை மேலே தூக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. பா, பிசாசு தள்ளி விட்டான், கடவுளே காப்பாற்றிட்டாருடா அப்படின்னா. காப்பாற்றுறது யாரு? அதே பிசாசு தானா? இது ஒரு நகைச்சுவைக்காக தான் சொல்கிறேன். சில நேரங்களில் எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தர், ஐயோ அந்த ஆள் பார்த்தானா, கண்ணு பட்டுச்சா, அவன் வாயில் ஊழ்ந்தமா, என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு இது நடந்துச்சுன்னு நம்மளே. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த குறி சொல்லுதலும் மந்திரமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நமக்கு கூட என்னன்னா, அப்படி போனால் பூனை வந்துச்சுன்னா, குறுக்க வந்துச்சுன்னா பூனை என்ன பண்ணு, வீட்டுக்கு போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடு, அந்த அம்மா மூஞ்சில் முழிக்காத, முழிச்சா போனக்காரன் விளங்காது. இதுவாங்க இறையரசு. இந்த நற்செய்தி என்பது யாருக்கு எது இல்லையோ அது அவர்களுக்கு கொடுப்பது தான். நற்செய்தி என்பது நம்மை கடவுளுடைய திருவுள சித்தத்திற்கு நேராக நடத்துவது, நன்மை செய்ய நம்மை அழைத்திருப்பது. இந்த நற்செய்தியை அன்னை மரியாள் அவர் வயிற்றில் இருக்கும் போதே பார்க்குறாங்க இல்ல, இந்த கண் அவருடைய கருணையை பார்த்தது. இந்த இயேசு இந்த உலகத்திலே எல்லோர் மீதும் பரிவு கொள்ள போகின்றார் இல்லை. ஆகினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தலை வணங்கி, இதோ நான் ஆண்டவரின் அடிமை. அப்போ இந்த நற்செய்திக்காக நம்முடைய வாய் எப்பொழுதும் திறக்கப்பட வேண்டும். இந்த நற்செய்தியின் வசனங்களை கேட்பதற்காக நம்முடைய செவிகள் எப்பொழுதும் திறக்கப்பட வேண்டும். எதுக்கு யார் ரெண்டு பக்கமும் காதில் ஓட்டக்கணும், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடணும். அப்படியா? அந்த காதில் வாங்கி உள்ளத்துக்கு போனங்க. இந்த வசனம் உள்ளத்துக்கு போனாதான் நம்ம உடலிலே, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய உணர்விலே அது கிரியை செய்யும். உள்ளத்துக்கு எடுத்துன்னு போகும்போது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டிங்கன்னா, ஏதோ கூப்பிட்டாங்க இசைக்கல் ஐயா, நியூபி ஃப்ளாரன்ஸ் அம்மா மற்றும் சொந்தக்காரங்களாம் அவங்க அப்பா ஞாபகமாக வருஷம் கூப்பிட்டாங்கன்னு வந்து இங்கே உட்காந்துட்டு
என்னது இன்னொன்று வந்து இதாயிரம் முடிக்காமல் பேசினுக்கிறாரு, புதுசாக வந்துக்கிறாருல, அதான் கொஞ்ச நேரம் பேசுகிறாரு அப்படின்னு கேட்டு நின்றுட்டு போயிட்டீங்கன்னா வேஸ்ட். அதை உள்ளத்துக்குள்ளே எடுத்து செல்லுங்கள். ஆண்டவருடைய வசனம் நம் வாழ்வுக்கு வழியாக, நம் வாழ்வுக்கு ஒளியாக இருக்கின்றது இல்லை, அதை நம்ம நடத்தி செல்வது, அதுதான் நற்செய்தி. உலகம் எங்கும் சென்று இந்த நற்செய்தி நீங்கள் பறைசாற்றுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ இயேசுவின் நற்செய்தியை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டிய சாமுவேல் ஐயா நமக்கு அது ஒரு முன்மாதிரியாக கொடுத்திருக்கிறாரு. நாம இந்த உலகத்தில் அந்த வசனத்துக்கு ஏற்ப வாழும் பொழுது இன்னும் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நிறைவாக அவருடைய பரிவு உள்ளம் பலரை வாழ்வை மாற்றியது. இயேசு அங்கிருந்த மக்களை கண்ட பொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். இன்றைக்கு அந்த இரக்கத்தை குடும்பத்தின் பிள்ளைகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு ஒரு உந்துதலாக, முன்னுதாரணமாக இருக்கின்றது. அதை நாம் வாழ்க்கையிலே நாமும் பிறர் மீது பரிவு கொள்ள வேண்டும். அப்போ பரிவு என்பது அன்பை சார்ந்து இருக்கின்றது. அந்த அன்பு இல்லாமல் நமக்கு இந்த பரிவு வராது. இயேசு நம்மை நேசித்ததை போல, அவர் எல்லோரையும் நேசித்ததை போல நாமும் பிறரை நேசிக்க வேண்டும். இந்த பரிவு ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கின்றது. யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறாங்களோ இயேசுவினை வருகிறார்கள், அவர்கள் மேல் அவர் பரிவு கொண்டார், கரங்கள் அவர் மேல் வைத்தார், அவர்களை தொட்டார். அப்போ தொடுதல் என்பது தன்னை போல அவர்களை நினைச்சதுனால, அவர்கள் இடத்திற்கு அவர் போனதுனால. நாங்கள் அழகாக ஒரு ஓமையை சொல்கிறார்ல, நல்ல சமாரியன் ஓமை. அந்த ஓமையில் எனக்கு ஒரு புது பார்வை என்னன்னா, அந்த கழுதையிலிருந்து அவர் இறங்கின அந்த சம்பவம், கழுதையிலிருந்து அவர் இறங்கி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு போயிட்டு அவருக்கு காயங்கள் எல்லாம் ஆற்றி திருப்பி தன் கழுதையிலே அவர் ஏற்றிக்கொண்டார். இந்த கழுதை வந்து நான் பார்த்த பார்வையிலே அது ஒரு நம்மளுடைய ஸ்டேட்டஸை காமிக்கிற ஒரு விஷயம். கழுதை என்பது என்ன? வாகனம். அது வந்த வாகனம் தானே, சமாரியன் வந்த வாகனம் இல்லை. வாகனம் எதை குறிக்குது? டிவிஎஸ் 50 வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் வசதி, அதே கொஞ்சம் ஸ்ப்ளெண்டர் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதி. இன்றைக்கெலாம் பைக்கெலாம் இருக்குல்லம்மா தம்பி, 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கெலாம் அந்த பைக் ஓட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் வசதி. காரும் அந்த மாதிரி தான், 4 லட்ச ரூபாய் கார் இருக்குது, 8 லட்சங்கிறது, இப்போ 20, 40, 1.5 கோடி வரைக்கும் கார் இருக்குது. அப்போ யார் எதுலேருந்து வராங்கன்றதை பொறுத்து அவர் தன்னை விட்டு தன்னுடைய இடத்திலிருந்து, தன்னுடைய இந்த என்ன சொல்ற ஸ்டேட்டஸ்லேருந்து அவர் இறங்கின பிறகுதான் அவரால் நன்மை செய்யவே முடிந்தது, அவருடைய பரிவை வெளிப்படுத்த முடிந்தது. தன்னுடைய நிலைமையை விட்டு வரணும். நிறைய நேரங்களிலே அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொள்ளாமல் இயேசுவை பின்பற்றவே முடியாது. இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம உள்ளத்திலே நம்முடைய ஸ்டேட்டஸ் மேலே போயிடுது, என்னுடைய படிப்பு மேலே போயிடுது, எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. அநேகருடைய பார்வையில் இது ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் எதற்காக என்றால் நீ மற்றவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. அல்லேலூயா. இயேசு பரிவு கொண்டதினாலே அநேகரை விடுவித்தார். இயேசு பரிவு கொண்டதினாலே அநேகரை உயர்த்தினார். இயேசு பரிவு கொண்டதினாலே மாற்றத்தை கொடுத்தார். அந்த மாற்றம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பரிவு இருந்தால், அன்பு இருந்தால், உண்மையான கடவுள் மீது இருக்கிற பற்று இருந்தால், விசுவாசம் இருந்தால் நாமும் இந்த உலகத்திலே மாற்றங்களை கொண்டு வருவோம். பிறருடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை கொடுப்போம், பிறருடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம வீட்டு கடந்திருக்கின்ற சாமுவேல் ஐயா அவர்கள் உலகத்திலிருந்து, இந்த உலக பணியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டவர், இந்த உலக கவலையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டவர், இந்த உலக பிரச்சனைகளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டவர். ஆனால் இறைவனோடு இணைந்து ஒரு புதிய பயணத்தை அவர் துவங்கியிருக்கின்றார், ஒரு புது மகிழ்ச்சியை துவங்கியிருக்கிறார். இறையாட்சியின் தகவுகளை அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே இந்த மரணத்திலேயே அந்த வார்த்தையிலே கடைசியாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மா ரா நா இம். அந்த முதல்ல இருக்கிற மாவை எடுத்துட்டா வருது ரா நா இம், ரணம். அது நமக்கு ஒரு பெரிய காயம், வலி, அதை தாங்க முடியாத ஒரு நிலையை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கி அவருடைய பிரிவு நமக்கு ஒரு ரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காயம், வடுவு நம் உள்ளத்தில் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நாம் நினச்சி பார்ப்போம். ஏன்னா இப்போ சொல்லும் போது 400 பேர் என்ன இருப்பாருங்க, புஷ்பராஜ் சொன்னீங்களா நீங்கள், 300 பேர் 400 பேர், இப்போ இங்கே பார்க்கும்போது ஒரு 200 பேருக்குள்ளே தான் இருப்போம் நம்ம. அப்போ எவ்வளோ இழப்பு பாருங்கள், இதுக்கு இடையில நிறைய பேர் வரல. அது ஒரு நமக்கு அவங்களாம் நன்மை பெற்றவர்களெல்லாம் இல்லைன்றது ஒரு வழியை கொடுக்கும். அவரை இழந்தவர்கள், அவருடைய அன்பை பெற்றவர்கள். அதுக்கப்புறம் அதே அந்த ராவை வச்சுக்கிட்டு மா நா இம், அந்த ராவை எடுத்துட்டு மா நா இம், மனம்.
இந்த மனம் அவரோடு ஒத்து இருக்கும் எப்பொழுதுமே. ஏனென்றால் அவர் நமக்கு நல்லவைகளை கொடுத்து நன்மையானவற்றை செய்து இயேசுவின் அன்பை நமக்கு புகுட்டி இருக்கின்றார். மனம் அவரோடும் இயேசுவோடும் ஒத்திருக்கும். கடைசியாக அந்த சரி நாவை எடுக்கணும். மா ரா இம், மரம். அவர் இந்த உலகத்தில் விதைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த விதை கனி தருகின்ற நல்ல மரமாக இந்த உலகத்தில் என்றும் நன்மை தரும் என்கின்ற வார்த்தைகளோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிறப்பாக அன்பான குடும்பத்தாரை, உறவுகளை, அவர்களின் இந்த நல்ல திட்டங்களை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து செய்ய அவர்களை ஆசீர்வாதமாய் கடவுள் நடத்த நான் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த உள்ளூர் ஆயர் அருமையான ஜூலியஸ் ராஜதுரை ஆயர் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மற்றும் என்னோடு பயணித்து வந்திருக்கின்ற வட்டார செயலாளர் அருமையான பிரான்சிஸ் ஆயர் அவர்களுக்கும் அருமையான ஆயர் அவரின் சத்யா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களை நான் வாழ்த்தினேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு மத்திய வட்ட தலைவர் திரு ஜான் சாலமோன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பின் கடவுளே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். இறைவா, அருமையான இந்த நாளில் அருமையான இல்லத்தின் தகப்பனார் சாமியலுடைய வாழ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி வந்திருக்கின்றோம். நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு எளிமையானவராக, உண்மை உள்ளவராக, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகின்ற ஒரு குணத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாளில் இந்த குடும்பத்தார் தொடர்ச்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வின் வழியாக, ஆறுதல் ஜெப கூட்டத்தின் வழியாக, சிறப்பான இந்த மக்கள் மத்தியிலே செய்து வர திருப்பணிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு ஆஸ்வாதக்கரம் இந்த குடும்பத்தாரோடு இருக்க கொண்டாடி வேண்டிக் கொள்கின்றோம். வந்திருக்கின்ற இறை மக்களுக்காக, குடும்பத்தின் உறவுகளுக்காக, திருச்சபை ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்மையின் ஆண்டவர் தாமே நீரே எங்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்துகிற ஆண்டவர், இன்னும் அதிகமாக உமது அன்பை மற்றவர்களுக்கு நெற்றியாக சொல்வதற்கு கிளவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய மத்திய வட்டார தலைவர் அவர்களுக்காக, குடும்பத்துக்காக, உடைய திருப்பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல வந்திருக்கிற அருள்பணி பிரான்சிஸ் ஐயா அவர்களுக்காக, அருள்பணி சத்யா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உமது கிருபையின் கரம் அவர்களோடும் அந்த திருப்பணிகளோடும் இருக்க கொண்டாடி வேண்டிக் கொள்கின்றோம். அன்மையின் ஆண்டவர் தாமே உமது கிருபையினாலும் பிரசனத்தினாலும் எங்களை பலப்படுத்தி வருகிறேன் நன்றி செலுத்துகிறோம். இங்கே இசை வாசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக, பாடல் பாடுறவர்களுக்காக, சாட்சி சொன்ன ஒவ்வொருவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அன்மையின் ஆண்டவர் தாமே எங்களை எல்லா சூழலையும் வழிநடத்துகிற ஆண்டவர், வருகின்ற காலையில் இந்த குடும்பத்தாருக்கு போத நன்மைகளை செய்ய வேண்டுமாய் இடத்திலே மண்டாடி வேண்டிக் கொள்கின்றோம். அன்மையின் ஆண்டவர் தாமே கொடுக்கப்படும் உணவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், வெகுமதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை காத்து பலப்படுத்தும் நன்மையை நிரப்புவீராக. எல்லாவற்றையும் இடத்தை அர்ப்பணிக்கின்றோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டி கொள்கிறோம். அன்பின் பிதாவே, அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமடுக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுப்படுவதாக, என்னுடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டத்திலே செய்வது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுடைய ஆகத்தை எங்களுக்கு தாரும் விதமாய் கொண்டு மணி போல குற்றங்களை மன்னி எங்களை சோனி பிரேஸ் பண்ணாமல் ராஜ்யம் அர்ப்பணிக்கணும். ராஜ்யம் வல்லமையின் கருவைகள் நினைக்க முடியவில்லை. ஆமேன். என்னுடைய ஆயரவர்கள் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள அன்போடு நான் அழைக்கிறேன். இறை வாழ்த்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் ஆறுதலுக்கும் சமாதானத்திற்கும் சிறப்பாக அன்பான குடும்பத்தையும் வந்திருக்கிற அனைத்து உறவுகளையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்மை விட்டு கடந்திருக்கின்ற அருமையான சாமியல் ஐயாவுடைய ஆன்மாவின் இளைப்பாறுதலுக்காக நாம் ஒப்புக் கொடுப்போம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உயிர்த்தெழுதலின் வாழ்வை மனுக்குலம் பெற்றுக்கொள்ளும்படி நம் மகனையை அளித்து தந்த கடவுளின் அன்பு, உயிர்த்தெழுதலின் நிச்சயத்திலே நம்மை உறுதிப்படுத்தி நடத்துகின்ற தூய ஆவியானவரின் கூட்டுறவு, ஆசீர்வாதம், சமாதானம் நம் அனைவரோடும் அன்பான ஐயாவின் ஆன்மாவின் நிலைப்பாறுதலோடும் அவர் இந்த உலகத்தில் விட்டு சென்றிருக்கிற அனைத்து உறவுகளின் ஆறுதலோடும் சதா காலம் நின்று நிலைத்திருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. பொது குடும்பத்தார் அவர்கள் வரவேற்பு மற்றும் நன்றிகளை சொல்லுமாறு அன்போடு நான் அழைக்கின்றேன். மூவொரு கடவுளுக்கே மாட்சி உரித்தாகுக.
இன்றைய நாளிலே எங்களுடைய தகப்பனார் அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நினைவு நாள் செபக்கூடுகை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி கடந்து செல்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பெண் பிள்ளைகள். அப்போது எனக்கு அப்புறம் யார் இந்த ஊழியத்தை செய்ய முடியும்? ஆண்டவரே, எனக்கு 4 பெண் பிள்ளைகளை கொடுத்துருக்குறீங்களே, நான் ஊழியம் பண்ணுறேன், எனக்கு அப்புறம் யார் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வார்கள் என்று சொல்லி எங்கள் அப்பா யோசித்த நாட்களில் எங்கள் அம்மா பொருத்தனை பண்ணாங்களாம். உமக்கு சித்தமானால் என்னுடைய பெண் பிள்ளைகளில் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் கருவியாக பயன்படுத்துங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜெபத்தின் வாயிலாக கடவுள் அவங்களுடைய திருப்பணியை ஆற்றுவதற்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் இதற்கு முக்கிய காரணம் சாமுவேல் ஐயா அவருடைய மகள்கள் அல்ல, மருமகன்கள். ஏன்னு சொன்னால் என்னதான் நாங்கள் மகள்களாக பிரயாசப்பட்டாலும் மருமகன்கள் தான் அந்த குடும்பத்தில் மகன்களாக இருந்து சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் அப்போது எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா கூடுவோம். அப்போ தான் பேசி முடிவு பண்ணுவோம் யாரை அழைப்பது, எப்படியெல்லாம் இந்த நிகழ்வை 26ஆம் தேதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய தகப்பனார் அவர்கள் மரித்த நாள் ஜனவரி 16. அப்போது அனைவரும் யோசிச்சாங்க. ப்ரேயர் மீட்டிங்க்கு ஒரு சிலர் கேட்டாங்க, தகப்பனாருடைய ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, நாங்கள் உங்களோட கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஆண்டும் 16ஆம் தேதி அன்று நாங்கள் கல்லறைக்கு மாத்திரமே சென்று ஜெபித்து விட்டு வந்து விடுவோம். 26ஆம் தேதி தான் வழக்கமாக இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் நடத்தி வருகின்றோம். எங்களுடைய தகப்பனார் அவர்கள் இருக்கும் பொழுது 26ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இப்படிப்பட்ட நிகழ்வு நடத்துவார். அவர் புத்தாடைகளை கொடுப்பார். ஆனால் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா சனிக்கிழமை தான் அந்த நிகழ்வை நடத்துவார். அதே போன்று இந்த ஆண்டும் கூட ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி வருவதனாலே 25ஆம் தேதியே நாம் நடத்தி விடலாம். சொன்னால் ஆயப்பெருமக்கள் 26 வருவது கடினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே அவர்கள் வெவ்வேறு ஊழியத்தின் பாதையிலே அநேக திருச்சபையிலே பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால இந்த நாளை நாங்கள் ஆயத்தம் செய்து யாரை அழைக்கலாம் என்று சொல்லி நாங்கள் ஆலோசித்த பொழுது எங்களுடைய குருசேகர ஆயரை அணுகி முதலாவது நாங்கள் நாட்களை அறிவித்தோம். சரிம்மா, நீங்கள் தாராளமாக நடத்துங்க, நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐயா மத்திய வட்டார தலைவர் அவர்கள் அவர் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். ஏன் சொன்னால் மத்திய வட்டாரத்தினுடைய நிகழ்வுகள் அனைத்துக்குமே பொறுப்பானவர், தலைமைத்துவத்தில் வகிப்பவர் அவர் தான். நான் கேட்டுட்டேன், நான் வரமான்னு சொன்னார். ஆனாலும் எனக்குள்ள ஒரு சந்தேகம். ஏன் சொன்னால் தலைமைத்துவத்திலே இருக்கின்றவர்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளிலே கலந்து கொள்வது அரிது. ஏன்னு சொன்னால் திருச்சபை சார்ந்த நிகழ்வுகளே அவர்களுக்கு அதிகமான நிகழ்வுகள். ஆகவே இன்றைய நாளிலே எங்களுடைய தகப்பனாருடைய 6ஆம் ஆண்டு நினைவு நாளை தலைமை பொறுப்பேற்று எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க, 3 பேர் வாங்க. எங்களுடைய சீரிய தகப்பனர் வாங்க, முன்னாடி வாங்க. ராபர்ட் ஐயா வாங்க. மத்திய வட்டார
தலைவர் அவர்கள். அவர் இது மாதிரியான ஃபங்க்ஷனை விட பெரிய பெரிய ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ணுவார். ஆனாலும் இந்த நிகழ்வில் இந்த நாளிலே ஐயா அவர்கள் வந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. ஐயா அவர்களை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக மத்திய வட்டார செயலர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் நாகவேடு குருசேகரத்திலே ஆயராக இருக்கின்ற பொழுது ஆண்டர்சன்பெட் குருசேகரத்துக்கு பொறுப்பு ஆயராக பணியாற்றினார்கள். நாங்கள் அதற்கு முன்பதாக என்னுடைய தகப்பனருடைய நினைவு நாளை நாங்கள் அனுசரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் கானா அந்தோனி ஐயா வந்திருக்காரு, வியாசர் லாரன்ஸ் ஐயா, அதுக்கப்புறம் சாம் ஹரிதாஸ், இப்படி வெளியிலிருந்து பிரசங்கியார் இசை வழி நற்செய்தியாக நாங்கள் அழைத்தது உண்டு. ஐயா அவர்கள் எங்களுக்கு ஆண்டர்சன்பெட் குருசேகரத்துக்கு பொறுப்பு ஆயராக வந்த பொழுது அவருடைய செய்தி, அவருடைய இசை வழி நற்செய்தி எங்களை மிகவும் கவர்ந்தது. வெளியிலிருந்து நம்ம அழைப்பதை விட நம்முடைய ஆயரே சிறப்பாக இசை வழி நற்செய்தி நடத்துகிறார் என்று சொல்லி ஒரு ஆண்டு ஐயா அவர்களுடைய தலைமையிலே எங்களுடைய ஆயராக இசை வழி நற்செய்தியின் வாயிலாக எங்களுடைய தகப்பனுடைய நினைவு நாளை நடத்தி கொடுத்தார்கள். இந்த நாளிலே ஐயா அவர்களையும் நான் அழைத்தேன். ஐயா நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் பல்வேறு பொறுப்புகள், மத்திய வட்டாரத்தின் செயலர் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது செயல் பணி மிகவும் சிறப்பாக செயலாற்றுகின்றவர். அப்படிப்பட்ட செயலாற்றுகின்ற ஆயர் அவர்கள், மத்திய வட்டாரத்துடைய செயலர் அவர்கள் இந்த நாளிலே வந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. ஐயா அவர்களையும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். எங்களுடைய குருசேகரத்துடைய ஆயர் எப்பொழுதுமே திருச்சபை சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அல்லது இல்லம் சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி ஆயரிடத்திலே நாங்கள் அணுகுகின்ற பொழுது நீங்கள் நடத்துங்கம்மா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இப்படிப்பட்ட ஆயர் எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்நாளிலே எங்களுடைய குருசேகரத்தின் ஆயர் அவர்களை இன்னும் அநேக பொறுப்புகளிலே பேராய அளவிலே மிகவும் சிறப்பான பணிநிலைகளே அவர்கள் உயர்ந்து நிற்க எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அன்போடு கூட எங்களுடைய குருசேகரத்துடைய ஆயர் அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். அடுத்ததாக திருப்பாச்சூர் குருசேகரத்துடைய ஆயர் அவர்கள் கடந்த நாட்களிலே நம்முடைய பகுதியிலே சிறப்பாக ஊழியம் செய்தவர்கள், எங்களுடைய அன்பு உறவு. இந்த நாளிலே ஐயா அவர்களை அழைத்தேன். அழைப்புக்கு ஏற்று அது மிகவும் இந்த நாளிலே தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த அருட்பணி சத்ய ஆயர் அவர்களை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று நாளிலே பாடல் பாடிய இயேசுபாதம் ஐயா அவர்கள் நாங்கள் அழைப்பு கொடுக்கின்ற பொழுதெல்லாம் வந்து பாடல் பாடி மகிழ்விக்கின்றவர், மிகவும் சிறப்பான குரல் வளம் மிக்கவர். எங்களுடைய தகப்பனாருக்கு மிகவும் பரிச்சயமானவர், மிகவும் பிடித்தவர். அப்பாவுக்கு மீட்டிங், அம்மா கண்டிப்பாக நீங்கள் சொன்னாலும் சொல்லலனாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற அண்ணன் அவர்களே இந்த நாளிலே எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இசைக்கருவி வாசித்த அன்பு மகன் தினா அவர்களுக்கு தாத்தாவினுடைய நினைவின் சார்பாக குடும்பத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். சாமியல் தாத்தான்னா ரொம்ப பிடிக்கும் தினாக்கு. அதே போன்று சாம் கீபோர்டு வாசித்த சாம் அவர்களுக்கு, எப்பொழுதுமே எங்களை அழைப்பை ஏற்று வருகின்ற சாம் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக நன்றி வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். பேட் வாசித்த அன்பு சகோதரர் சார்லஸ் அவர்கள் கூட குடும்பத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று
தலைமை ஆசிரியர்கள், ஊழியர்கள், குருசேகரத்தினுடைய சேகரக்குழு அங்கத்தினர்கள், உறவினர்கள் மற்றும் கிராமத்து மக்கள், வெளியிலிருந்து வந்திருக்கின்ற அன்பு உள்ளங்கள் யாவருக்கும் கூட எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய தகப்பனாருடைய 6ஆம் ஆண்டின் நினைவு நாளின் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சிரமத்தோடு வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு மீண்டுமாக எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேல்பாக்கம் திருச்சபையிலிருந்து, அம்மனூர் திருச்சபையிலிருந்து, பருத்திப்புத்தூர் திருச்சபையிலிருந்து வந்திருக்கின்ற, மேட்டுநகர் திருச்சபையிலிருந்து வந்திருக்கின்ற திருச்சபை அங்கத்தினர்கள் யாவருக்கும் கூட என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தயவு செஞ்சு யாரும் மனக்கசப்பு வேண்டாம். பெயர் வாசிக்கின்றேன். 50 நபர்கள் மாற்று திறன் கொண்ட அன்பர்கள் 50 நபர்கள் வந்திருக்கின்றீர்கள். முதலாவது உங்களுக்கான வெகுமதி எங்களுடைய தகப்பானுடைய நினைவின் வழியாக வழங்க இருக்கின்றோம். அதில் எடுக்க சொன்னாங்களே. ஃபுல்லாக வீடியோ ஆன் பண்ணிட்டியா? ஃபுல்லாக வீடியோ எடுக்கணுமா? பெயர் வாசிக்கின்ற பொழுது நீங்கள்